ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 31 1 Corinthians chapter 10 verse 31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்துல தேவன் நமக்கு உயிரை கொடுத்திருக்கார். இந்த நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை கொடுத்த தேவன், நாசியில சுவாசத்தை கொடுத்த தேவன், உணவு, உடை, உறைவிடம் எல்லாவற்றையும் கொடுத்தவர் தேவன். அவருக்காக நாம் செய்யாமல் நம்முடைய நன்மைக்காகவோ நம்முடைய சுயநலத்திற்காகவோ எதையாவது செய்வோமே என்றால் நிச்சயமாக தேவன் அதிலே மகிமைப்படுவதும் இல்லை, தேவன் சந்தோஷப்படுவதும் இல்லை. கர்த்தர் வேதனைப்படுவார். உங்க பிள்ளை நீங்க கொடுக்கிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு, எங்க அப்பா தந்தாங்க, எங்க அப்பா எனக்கு கொடுத்தாங்க, எங்க அப்பா எனக்கு ரொம்ப அன்பானவங்க அப்படின்னு சொல்லாம, எங்க மாமா செய்தாருங்க, எங்களுடைய நண்பருடைய அப்பா எனக்கு அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய வேண்டும். Dear child of God, whatever you do it for the glory of God. You have been receiving every blessings from God. God has been so good to you. He has given you the breath, life, and everything. He has given you all your necessary needs of the day. Then you need to glorify the name of the Lord. It is not by your might nor by your power, but by the Holy Spirit. He has given you the power. He has given you the power to overcome every enemy in your life. You are more than conquerors through Jesus Christ. So you need to understand, you need to glorify God. There is no one else in the world who is worthy of glory. Dear child of God, glorify the name of the Lord. Magnify the name of the Lord. Praise the name of the Lord. You will see miracles happening in your life. உங்க வாழ்க்கையில அற்புதம் வேண்டுமா, அடையாளங்கள் வேண்டுமா, தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தவும், உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழவும் நீ கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் என்று சொல்லி உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் யாருமே இல்லை, நீர் எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறீர். நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகள். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், எங்களை உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.